ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஓம் சக்தி மீடியா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முள்ளங்கி கிரேவி. முள்ளங்கியில் கிரேவியா? அது எப்படிங்க பண்ணுறது? எதனாலும் உங்களுக்கு டவுட்டில் இருக்கும். எல்லா டவுட்டையும் இன்றைக்கி நான் கிளியர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முள்ளங்கியை நல்லா கழுவி ரவுண்டாக சாம்பாருக்கு போடுற மாதிரி கொஞ்சம் திக்காக கட் பண்ணி வச்சுக்கிறணும். அது கூட வெறும் முள்ளங்கியாக போடுறதுக்கு பதில் கொஞ்சம் நம்ம பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செய்வோமேன்னு சொல்லி உருளைக்கிழங்கு ஒரு 2-3 கிழங்கு எடுத்து அதையும் கழுவி தோல் சீவி கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்க குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அது கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கி அது கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு 3 பெரிய தக்காளியை நல்ல பழுத்த தக்காளியை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கூலாக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த கூழ், அதாவது தக்காளி கூழ் எடுத்து நம்ம அதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க. தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. வதக்கினா தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம வெட்டி வச்ச முள்ளங்கியை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அடுத்தது நாம் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கிண்டி விடலாங்க. நல்லா கிளறி விடணும். எல்லா தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வதங்கி வர மாதிரி நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. அது கூட நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காயும் ஒரு 7-8 வத்தல் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ தேவையான அளவு நம்மளுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ, தண்ணியாக வேணுமா திக்காக வேணுமா, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் வச்சுருங்க. விசில் நல்லா அடங்கின பிறகு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க, 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் தானாக அடங்கிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி எப்படி வந்திருக்குன்னு. வாவ், பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு கிரேவி. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாங்களா? சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் பசங்களுக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. இது நம்ம வீட்டு முள்ளங்கி கிரேவி, முள்ளங்கி உருளைக்கிழங்கு கிரேவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please subscribe.
சுவையான முள்ளங்கி குழம்பு தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.